மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய கதைகள்ல கேட்டிருப்போம், கற்பனைகள்ல பார்த்திருப்போம். அழகான தேவதைகள் தங்களோட கைகள்ல ஒரு மந்திர கோலை வச்சுட்டு நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவாங்க. அதே போலவே அந்த மந்திரக்கோலை வைத்துக்கொண்டு எதிர்மறை விடயங்களை செய்யக்கூடிய கதாபாத்திரங்களை பற்றியும் கூட நாம் பார்த்திருப்போம். ஆக அந்தந்த நேரத்திலே நம்முடைய சிந்தையிலே எழுகின்ற எண்ணங்கள் தான் அந்த தேவதைகளும் மாயாவிகளும் எனில், அந்த மந்திரக்கோல் நம்முடைய மறைப்பொருளாக இருக்கக்கூடிய மனம்தானே அன்றி வேறென்ன? இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு மனம் எனும் மந்திரக்கோல். மனித வாழ்வு வளம் பெற வேண்டுமானால் மனிதனுடைய மனமானது வளம் பெற வேண்டும். ஏனென்றால் மனதின் மாண்புதான் மனிதனுடைய மாண்பாக அமைந்து விடுகின்றது. மண் வளமாக இருந்தால் அங்கே விளைச்சல் நல்லபடியாக அமையும் இல்லையா? அதுபோல நம்முடைய மனம் வளமாக இருந்தால் அங்கே விளைகின்ற எண்ணங்களும் அவற்றின் வாயிலாக செயல்முறைகளும் நல்லதாகவே அமையும். மனதினுடைய இந்த உயர்வை பற்றி சொல்லாத மதங்களோ அறிஞர்களோ சமயங்களோ ஞானிகளோ இல்லை என்றே சொல்லலாம். யத் பாவம் தத் பவதி என்கிறது வேதம். அதாவது எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்கிறது பைபிள். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் என்கிறார் தெய்வ புலவர். எவனது உள்ளம் தூய்மையானதோ, எவனுடைய வாக்கு இனிமையானதாக இருக்கின்றதோ அவனை விட்டு இன்பம் என்றும் அகலுவதே இல்லை என்கிறது தம்மபதம். அதாவது பாலி மொழியில் இருக்கக்கூடிய பௌத்த நூலுடைய வாக்கியம் இது. எல்லாவற்றிற்கும் மேலாக வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய கூற்றாக, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமாம், மனதிலே உள்ள எல்லாம் மற்றெங்கு தேடுவீர். ஆக வளமான வாழ்வு வாழ வேண்டுமானால் நம்முடைய மனதை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு தேவையானது பயிற்சி முறைகள். யார் மனதிற்கு பயிற்சி அளிப்பது? இந்த இடத்துலதான் கண்ணுக்குட்டி டெக்னிக் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. ஒரு பண்ணையார் வீட்டுல இருக்கக்கூடிய தாய் பசு மேய்ச்சலுக்காக போயிருக்கின்ற பொழுது அந்த கண்ணுக்குட்டி எப்படியோ கயிற்றை அவிழ்த்து கொண்டு தாயை தேடி சென்று விடுகிறது. பண்ணையார் எவ்வளவோ முயன்றும் அதை வீட்டிற்கு கூட்டி வர முடியவில்லை. முரண்டு பிடிக்கிறது. அதை அடிக்கக்கூடிய பருவத்திலும் அது இல்லை. அப்பொழுது அந்த பண்ணையாருடைய வேலைக்காரருடைய மகன் வருகிறான். அவன், நீங்க போங்க, நான் அதை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர, அவன் பின்னாடியே அந்த கண்ணுக்குட்டி அவ்வளவு சமத்தா வந்துகிட்டு இருந்துதான். என்னன்னு பார்த்தா அவனுடைய 2 விரல்களை அதனுடைய வாயிலே வைத்திருந்தானாம். தன்னுடைய தாயினுடைய அந்த முளைக்காம்புகள் என்று நினைத்து அதை கவ்வி கொண்டபடியே அந்த கன்றுக்குட்டி சமத்தா அவன் பின்னாடி வந்துட்டு இருந்துதான். நம்ம மனமும் இப்படிதாங்க. மனதை பற்றி சொல்லும் போது பொதுவா சொல்லுவாங்க, மனம் ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் அது சரியில்லாத ஒரு முதலாளி தான், கட்டுப்பாடு இல்லாத ஒரு முதலாளி என்று சொல்வார்கள். ஆக அதை கட்டுப்படுத்த வேண்டிய கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்பது அவசியம். நம்ம கதைகள்ல கூட கேட்டிருப்போம், அலாவுதீனுடைய அற்புத விளக்கு. நம்ம சரியா அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த விளக்கு நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்கும். வேலை கொடுக்கலன்னா அந்த பூதம் மாற்றி செய்வேன்னு சொன்ன கதை நமக்கு தெரியும். அந்த பூதம்ங்கிறது கூட நம்முடைய மனம்தான் என்று வைத்துக் கொள்ளலாம். எது எதுவாக இருந்தாலும் அது அதுவாக இல்லையோ அதுதான் மனம் என்று அங்கலாய்க்கிறார் ஒரு அறிஞர். அதாவது இறைதான் மனமாக வந்திருக்கிறது, ஆனால் மனம் தன்னுடைய இறைத்தன்மையை எல்லா நேரங்களிலும் உணர முடிகிறவில்லையே என்கிற அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடுதான். மனதை மேம்படுத்தக்கூடிய விடயங்களிலே அதை செலுத்தியாக வேண்டும். நிறைவுடையதாகவும் மேம்பட்ட நிலையிலும் வளர்ச்சி சிறந்த பயன் தரக்கூடிய வகையிலும் அதை பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? மகரிஷி சொல்கிறார், மனதை அடக்க நினைத்தால் அலையும், அதுவே அதை அறிய நினைந்தால் அடங்கும் என்று சொல்கிறார். இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் கதையை நம்ம பொருத்தி பார்க்கலாம். அவர் மனதை அடக்க நினைத்த காரணத்தினால்தான் அவர் அங்கே அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு ஆளாக நேர்ந்தது. மண்டோதரி ராமாயணத்துல இறந்து கிடந்த ராவணனோட உடல் முன்னாடி இருந்து அரற்றதா ஒரு கதை சொல்லுவாங்க. ஐயா, நீர் உன்னுடைய இளமை காலத்திலெல்லாம் காமத்தை அடக்குகிறேன் அடக்குகிறேன் என்று தவத்திலேயே இருந்த காரணத்தாலோ என்னவோ இன்று அந்த காமமே உன்னுடைய அழிவிற்கு காரணமாகிவிட்டது என்று சொல்லி அரற்றுவதாகவும் ஒரு செய்தி உண்டு.
ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதியை எப்படி சரியான முறையிலே திருப்பி அணை கட்டி பாசனத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாமோ அது போல ஓடி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மனதை சரியான திசையிலே திருப்பி செயல்படுத்த வைப்பதற்கு தினசரி பயிற்சிகள் நமக்கு மிக மிக இன்றியமையாதவை. நம் எத்தனையோ தொழில்நுட்ப கருவிகளை இன்றைய வாழ்க்கை முறையில அன்றாடம் பயன்படுத்துறோம். அவைகளை வாங்குகிற பொழுதே அவற்றில் உள்ளவை என்னென்ன இருக்கின்றன, அவற்றை எப்படியெல்லாம் கையாள வேண்டும் என்கிற அந்த குறிப்பேடும் கூட நமக்கு கொடுத்து விடுகிறார்கள். அந்த பொருள்களுக்கே அப்படி என்றால் நம்முடைய அற்புத சக்தி வாய்ந்த மனம் என்கிற இந்த மந்திரக்கோலை கையாளுவதற்கு நாம் எப்படியெல்லாம் அதை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? உயிரினுடைய படற்கை நிலையே மனம் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி. இந்த மனதோட அமைப்பை பார்த்தா 3 அடுக்குகளாக இயங்குகின்றது. அலையக்கூடிய நிலை, நிலையாக இருக்கக்கூடிய நிலை என்கிற 2 நிலைகளிலே இந்த மனமானது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. முதல்ல பார்த்தா புறமனம். இந்த புறமனம் புலன்களின் வாயிலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இந்த இடத்திலே மனதினுடைய அலைவரிசையானது 14 முதல் 40 சைக்கிள் பர் செகண்ட் என்கிற அலைவரிசையிலே இருக்கின்றது. இப்படி புறமனத்தின் வழியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மேல்புற மனம், புறமனம் இருக்கிறது இல்லையா? இதை சற்று நாம் உள்நோக்கி திருப்புகிற பொழுது நடுமனம், அதாவது மூளையின் வாயிலாக, அறிவின் வாயிலாக செயல்படக்கூடிய அந்த நிலைக்கு அதை தவத்தின் மூலமாகவும் நம்முடைய பழக்கங்களின் மூலமாகவும் பயிற்றுவித்தால் அங்கே பீட்டா அலை என்கிற அலைவரிசைக்கு அது வருகிறது. மன்னிக்கவும், ஆல்பா அலைவரிசை அது 8 13 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்கிற அலைவரிசையிலே அங்கே அது செயல்பட தொடங்குகிறது. இன்னும் உள்ளே ஆழ செல்ல செல்ல அடிமனம். இந்த அடிமனமானது கருமையத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடியது. இங்கே வருகிற பொழுது அதை 2 வகையாக பிரிக்கிறோம். தீட்டா அலை என்று சொல்கிறோம். அங்கே 4 முதல் 7 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்கிற அந்த அலைவரிசையிலே இருக்கிறது. அதையும் தாண்டி உள்ளே இன்னும் சென்றோமானால் சமாதி நிலை. சமாதி என்றால் சமம் பிளஸ் ஆதி. எது முன்பு இருந்ததோ அதுவாகவே ஆகக்கூடிய அந்த ஆதி நிலைக்கு சமமான நிலைக்கும் நாம் செல்ல முடியும். இவற்றையெல்லாம் நாம் தவத்தின் மூலமாக பயின்று மனதை இந்த வழியிலே செலுத்த முடியும். மனதினுடைய செயல்பாடுகளை பார்த்தோமேயானால் பொதுவாக 10 படிநிலைகளிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. முதலாவது உணர்ச்சி. எதையாவது நாம் பார்க்கிற பொழுது புற தூண்டுதல்களாலே அந்த உணர்ச்சியானது நம்முள்ளே எழுகிறது. அதன் பொருட்டு வரக்கூடியது 2வது தேவை. அந்த உணர்ச்சிகளை தீர்த்து கொள்வதற்காக எழுகின்ற ஆசையை நாம் தேவை என்கிறோம். 3வது முயற்சி. அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள். 4வது செயல். அதை செயல்படுத்தக்கூடிய முறை. 5வது விளைவு. ஒரு செயலை செய்து விட்டோம், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விளைவு. அது துன்பமாகவோ இன்பமாகவோ நன்மையாகவோ தீமையாகவோ இருக்கலாம். 6வது அனுபோகம். அனுபோகம் என்பது தற்காலிகமாக அந்த இம்மீடியட் என்று சொல்கிறோம் அல்லவா, அப்படி கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம். அது விளைவை உடனே அனுபவித்து விடுகிறோம். ஒரு இனிப்பை சாப்பிடுகிறோம், அந்த நேரத்திலே மிகுந்த சுவையுடையதாக இருக்கிறது. இந்த மாதிரியான விடயங்கள். 7வது நிலை அனுபவம். அது இந்த லாங் டேர்ம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தற்காலிகமானது அனுபோகம் என்று சொன்னோம். இது நீண்ட காலத்தினாக இருக்கக்கூடிய அந்த பதிவு. இப்ப தீ தொட்டா சுடுன்னு சொல்றோம். ஒவ்வொரு தரையும் நம்ம போய் தொட்டுட்டு இருக்க வேண்டியது இல்லை. தொட்டா சுடுங்கிற அந்த பதிவு நமக்கு அனுபவமாக இருக்கிறது இல்லையா? அப்படி இந்த 7 நிலைகளையும் நம் பழக்கத்தினால் வரக்கூடியவை. நம்முடைய செயல் சார்ந்த பதிவுகளாக இவை இருக்கின்றன. 8வது நிலை வருகிற பொழுது ஆராய்ச்சி. நமக்கு அனுபவம் கிடைச்சிருச்சு, அதை வச்சு இது நமக்கு உகந்ததா, தேவையானதா, இல்லையா என்கிற ஆராய்ச்சி. 9வது தெளிவு. இதோட முடிவு எப்படி இருக்கிறது, நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற முடிவு. 10வது முடிவு, அதாவது இறுதி நிலை. நம்முடைய மனதை சரியான திசையிலே நாம் செலுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம் ஏற்கொண்ட நிலை. ஆக இந்த கடைசி 3 நிலைகளையும் அறிவு சார்ந்த விளக்க நிலை. முதல் 7 பழக்க நிலை, செயல் சார்ந்தவை. அடுத்த 3 அறிவு சார்ந்தவை, விளக்க நிலையாக இருக்கின்றன. ஒரு மரம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு விதை இருக்கு. அந்த மரத்தோட முழு தன்மையுமே அந்த விதைக்குள்ளாக இருக்கிறது. அது சுருக்கி வைத்திருக்கிறது. காலம் வருகிற பொழுது அது மரமாக விதைக்கப்படுகிற பொழுது அந்த விதை முளைத்து காட்டுகிறது. அப்படித்தான் நம்முடைய கருமையத்திலே பிரபஞ்சத்தினுடைய அனைத்து சாராம்சங்களையும் கொண்ட எல்லாமே அங்கே சுருங்கி இருக்கின்றது.
காலம் வருகிற பொழுது அந்த மனம் அதற்கேற்றவாறு அந்த அலைச்சுழலுக்கு வருகிற பொழுது அதையெல்லாம் நம்முடைய மனமானது விரித்து காட்டுகிறது. அதுதான் உள்மனம் என்று பார்த்தோம் இல்லையா? அடிமனம். அது கருமையத்தோடு தொடர்புடையது. அந்த அலைவரிசைக்கு செல்கிற பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுடனும் நாம் தொடர்பு கொள்ள முடிகிறது. ஒருவேளை அப்படி நாம் தொடர்பு கொள்ள முடியவில்லையானால் நாம் இன்னும் அந்த அலைவரிசைக்கு செல்லவில்லை என்றுதான் பொருள். 5 கோஷங்கள்னு நாம சிறு வயதிலே கேள்விப்பட்டிருப்போம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5 நிலைகள் கேட்டிருப்போம் இல்லையா? இந்த இடத்திலே கோஷம் என்றால் என்ன பொருள் என்று பார்த்தால் உரை, கவர் என்று சொல்கிறோம் அல்லவா? அதுதான். மனோன்மய கோஷமும் இதிலே அடங்கி இருக்கிறது. 4வது அந்த அறிவு சார்ந்த விடயங்கள் விஞ்ஞானமய கோஷம். இறுதியாக நாம் எடுக்கின்ற முடிவுகளின் வாயிலாக நாம் அந்த ஆனந்தமய கோஷத்தையும் அடைய முடியும். இப்படி மனதை முயற்சி செய்து மூலத்தோடு இணைக்க மனவளக்கலையிலே மிகச்சரியான தேர்வாக அமையும் இந்த மனவளக்கலை. இங்கே 4 அங்கங்களாக இந்த பயிற்சி பகுதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. நாம் சொல்லிட்டோம், இதெல்லாம் வெறும் போதனைகளா கேட்கறதுனால மட்டும் இதெல்லாம் எளிதாக சாத்தியப்படவே முடியாது. கட்டாயம் பயிற்சி என்பது தேவை. நாம் இந்த மனம் என்கிற அந்த பூதத்திற்கு சரியான முறையிலே வேலை கொடுத்து கொண்டேதான் இருக்க வேண்டும். இந்த மனவளக்கலையினுடைய 4 அங்கங்கள் என்று பார்த்தோமேயானால், முதலில் தவம். உயிரின் படர்க்கை நிலை அப்படிங்கிறத நம்ம முதல்லயே பார்த்தோம். அந்த அடக்க நிலைக்கு மனதை ஒடுக்கி, என்ன மனம் அலைந்து கொண்டிருக்கிறது, அலையக்கூடிய நிலையிலே இருக்கிறது. கடலின் மேற்பகுதியிலே எப்படி அலைகள் இருக்குது, ஆனா நடுப்பகுதிக்கு போனோம்னா அலை இல்லாத அந்த அமைதியான நிலை இருக்குல்லதவா? அது போல மனம் மேற்புறமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடியது உட்புறமாக திருப்புகிற பொழுது அது ஒரு நிலைப்பாட்டிற்கு வருகிறது. அப்படி நாம் வருவதற்கு துணை புரியக்கூடியது தவம். 2வது பயிற்சி தற்சோதனை. நான் யார், என்னுடைய இலக்கு என்ன, என்னுடைய பணி என்ன, இவற்றை பற்றியெல்லாம் நாம் ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த தற்சோதனைக்கு தவ நிலைக்கு வந்து நம்முடைய அலைவரிசையை பொருத்தி கொள்வது மிக எளிதானதாக அமையும். 3வது குணநலப்பேறு. தற்சோதனையால நமக்கு ஒரு முடிவு கிடைக்குது, ஒரு தெளிவு வந்து அதன் மூலமாக நாம் எடுக்கக்கூடிய அந்த முடிவு நம்மை சீரமைத்துக் கொள்வதற்கு இந்த பயிற்சிகள் மிக சரியானதாக அமையும். 4வது முழுமை பேறு. இந்த குணநலப்பேறு என்கிற இந்த 3வது நிலை பார்த்தோம் இல்லையா? இதுவே நமக்கு நிலையானதாக பழகி இந்த நிலையிலேயே நாம் இருக்க பழகிக் கொள்வது முழுமை பேறு. இதுதான் இறுதிப்படியாக இருக்கின்றது. இந்த 4 பயிற்சிகளும் மனவளக்கலையிலே நம்முடைய மனதை வளப்படுத்துவதற்கான 4 முக்கிய அங்கங்களாக விளங்குகின்றன. இவற்றையெல்லாம் நாம் நேரம் கிடைக்கும் போது தெரிந்து பயன்பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 4 அங்கங்களுக்கும் நம்முடைய மனம் எனும் அந்த மந்திரக்கோள் தான் விளைநிலமாக இருக்கின்றது. இத்தகைய ஒரு ஆற்றல் களம் நம்முடைய மனம். இதை உணர முடியாத நிலையில்தான் நமக்கு மனச்சோர்வு, மன சிக்கல்கள், இந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. தேம்ஸ் நதிக்கரையில சில இளைஞர்கள் ஆற்றிலே மிதந்து வரக்கூடிய முட்டை ஓடுகளை சுடுகின்ற பயிற்சியிலே ஈடுபட்டு இருந்தார்களாம். அப்பொழுது அந்த பக்கமாக வந்த விவேகானந்தர், நானும் முயற்சி செய்து பார்க்கிறேன் என்ற அந்த துப்பாக்கியை வாங்கி சுடும் பொழுது அனைத்தையும் குறி தவறாமல் சுட்டு விட்டாராம். அந்த இளைஞர்கள் கேட்டார்களாம், ஐயா எத்தனை வருடங்களாக பயிற்சியில் இருக்கிறீர்கள் என்று. அதற்கு விவேகானந்தர் சொன்னாராம், இன்றுதான் முதல் முறையாக துப்பாக்கியை தொடுகிறேன் என்று. அந்த இடத்திலே அவருக்கு அந்த ஆற்றலை தந்தது அவருடைய அந்த மன ஒருமைப்பாடு. ஆக மனதினுடைய ஆற்றல் என்ன என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இன்றைய சூழலிலே அந்த மனதினுடைய ஆற்றலை பயன்படுத்தி இன்றைக்கு நாம் அனைவரும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக நான் நினைப்பது, இந்த உலகத்தை அதனுடைய அமைதியின் பொருட்டு நாம் அனைவரும் ஒருமித்த மனநிலையில் இருந்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் என்கிற வாழ்த்தின் மூலமாக உலகின் அமைதிக்கும் ஒவ்வொருவருடைய நல்வாழ்விற்கும் நாம் நம்முடைய மனதின் ஆற்றலை பயன்படுத்தி இந்த நேரத்திலே நம்முடைய பிரார்த்தனையையும் இங்கே வைப்போமாக. மனம்